ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம கடந்த காணொலியில திருஞான சம்பந்தர் பற்றிய கருத்துக்களை பார்த்தோம். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை எழுதிய திருஞான சம்பந்தர் குறித்த கருத்துக்களை முழுமையா பார்த்து முடிச்சோம். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, வீடியோ கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒவ்வொரு முதலிகள்னு யார் யாரை சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அதே போல சமய குறவர்கள்னா இவங்க 3 பேரோட சேர்த்து மாணிக்க வாசகர் வந்துருவாரு. சமயக்குறவர்கள் 4 பேர், ஒவ்வொரு முதலிகள் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நிறைய கருத்துக்கள் பார்த்தோம். எல்லாருமே படிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? இதெல்லாம் முக்கியமானது. இது எல்லாமே பாருங்க, யமகம், மடக்கு முதலிய சொல்ல நிகழே முதலில் பாடியவர் யார் கேட்கலாம். சம்பந்தர் எல்லாமே ஒரு ரீகால் பண்ணிடலாம். கோளறு பதிகம் பாடியவர் யாரு? திருஞான சம்பந்தர். உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க, நான் கேட்க ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும். ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் யாரு? திருஞான சம்பந்தர். சரிங்களா? இந்த மாதிரி முக்கியமான இந்த அவரோட வேறு பெயர்கள் எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. பரசமய கோளரி, திருஞானம் பெற்ற பிள்ளை, ஞானத்தின் திருவுரு, காளிநாடுடைய பிள்ளை, இந்த மாதிரி அவரோட திருஞான சம்பந்தரோட வேறு பெயர்கள். சரி, நாம இன்றைய வகுப்புல திருநாவுக்கரசர் பற்றிய கருத்துக்கள் தான் பார்க்க போறோம். இவர் 4, 5, 6 திருமுறைகளை பாடியிருக்காரு. அவர் 1, 2, 3னா இவரு 4, 5, 6 3 திருமுறைகள் பாடியிருப்பாங்க. சரியா? 4, 5, 6 திருமுறைகளை பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். இவர் என்ன நாட்டுல? திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டுல கடலூர் மாவட்டத்துல திருவாமூர் அப்படிங்கிற ஊர்ல புகழனாருக்கும் மாதினியாருக்கும் வேளாண் மரபில் குறுக்கையர் குடியில் பிறந்தவர். அது முக்கியம். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். சரிங்களா? திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? திருமாவூர். அதே போல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சோழ நாட்டில் சீர்காழி. 3க்கும் வேரியேஷன் பண்ணி படிச்சுக்கணும். திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர். இதுல பெற்றோர்கள் பெயர்களை கேட்டிருக்காங்க. புகழனாருக்கும் மாதினியாருக்கும் பிறந்த யார் அப்படின்னு பிறந்தவர் யாருன்னு கேட்டா திருநாவுக்கரசர். இந்த மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க. இயற்பெயர் இது ஆல்ரெடி பல தடவை கேட்டிருக்காங்க. மருள் நீக்கியார். திருநாவுக்கரசரின் இயற்பெயர் டேஷ். மருள் நீக்கியார் தான் இவரோட இயற்பெயர். திலகவதியார் தான் நாவுக்கரசரின் தங்கை யாருன்னா திலகவதியார். திருநாவுக்கரசரின் தமக்கையார் யாருன்னா திலகவதியார். சரிங்களா? அதுக்கப்புறம் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் வளர்ந்த பின் என்ன செய்யறாருன்னா சமண சமயத்தை தழுவுறாரு. சமண சமயம் சார்ந்து சமண கடவுள்கள் எல்லாம் வணங்கி அச்சமய நூல்களை கற்று தேர்றாரு. சமண சமயம் சார்ந்து சின்ன வயசுல இருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் பாடிய பதிகங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 4990. கிடைச்சது நமக்கு 313 மட்டுமே. இதுல பாடிய பாடல்கள் எப்படியோ சேமா வந்துடுச்சு. பதிகமும் பாடிய பாடலும் சேம். 4990. கிடைத்தவை 3066. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இங்க வந்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இத திருவுளம் இறைவன் மருள் நீக்கியாருக்கு என்ன நோய் தந்தருள்றான்னா சூளை நோய். சரிங்களா? சூளை நோய் தந்தருள்றாரு. நோய் நீ தீர்ப்பதற்கு சமண சமயத்தை தானே சார்ந்திருக்காரு. சமணர்கள் எவ்வளவு முயன்றும் அந்த சூளை நோயை தீர்க்க முடியல. சூளை நோய்னா என்னதுன்னா வயிற்றுப்புண். ஒரு வயிற்றுப்புண் இல்லைன்னா வயிற்று வலி எப்படியான வச்சுக்கலாம். அந்த சூளை நோய். சரிங்களா? சமணர்கள் சமண கோயில்கள் எங்க சென்றாலும் அந்த சூளை நோய் தேர்க்கல. பின்பு என்ன செய்யறாருன்னா அவரோட தமக்கையிடம் வந்தடைகிறாரு. அந்த தமக்கை என்ன இதுல இருக்காங்கன்னா இது சைவம் மதத்துல இருக்காரு. சரிங்களா? அவரு பாருங்க, இச்செய்தியை கேட்டு தமக்கையரோட வந்தடைகிறாரு. செய்தியை கேட்டு திருவதிகை விராட்டானத்தில் எழுந்திருக்கும் இறைவனிடத்து வேண்டாரு. யாரு? தமக்கை. சூளை நோயை தமக்கையாருடன் அதுக்கப்புறம் திருவதிகை வீராட்டான இறைவனிடத்து வேண்டாரு. பின்பு சூளை நோய் குணமானது. சரிங்களா?
அவர் வந்து சமண சமயத்துல இருந்து விடுபட்டு சைவ சமயத்துக்கு வந்து சரிங்களா, நோயினை வந்து தீர்ப்பதற்கு சமணம் முயன்று பயன் கிடைக்காதனால தமக்கையார் வந்து சைவ சமயத்தை சார்ந்து இருக்காரு. சைவ சமயத்துல வந்து இவரும் சேர்றாரு. சேர்ந்ததும் அவரோட சூளை நோய் என்ன ஆயிடுச்சு, தீர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவரு சைவ சமயத்தை சார்ந்தவரா இருக்காரு. சிவனை துதிப்பவராக மாறிவிட்டாரு. இவர் வந்து 10 பெண்கள்ல பாடியிருக்காரு பாடல்கள். இவர் உளவார பணி செய்த இடம் எதுனா திருவதிகை. உளவார பணினா இந்த கோயில்கள்லாம் சுத்தம் செய்யறது, சரியா, கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறது. இது எந்த இடம்னா திருவதிகை. திருக்காலத்தின் வேறு பெயர் என்னதுன்னா தென்கையிலை. திருக்காலத்தின் வேறு பெயர் என்னது, தென்கையிலை. திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு சொல்லி அழைச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தா திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசரை அப்பர், ஏன்னா அவரோட பெயர் வந்து திருநாவுக்கரசர் தான். அவரை வந்து அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். இன்னைக்கு நவீனா கேட்டுட்டாங்க, திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் டேஷ். தொண்டு வழியில் இறைவனை வழிபட்டவர் யாருன்னா அவர் திருநாவுக்கரசர் தான். சரிங்களா. தாளமில்லாத செயல் வகை எதுனா தாண்டகம். இது முக்கியமான கொஸ்டின். தாண்டகம் என்னும் செயல் வகையை பாடியவர் யார் அப்படின்னு நமக்கு வினா கேட்கலாம். தாண்டகம் என்னும் செயல் வகையை பாடியவர் யார்? யாரு? திருநாவுக்கரசர். இந்த மாதிரி உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். தாண்டகம் என்னும் செயல் வகையை பாடியவர். திருநாவுக்கரசின் தமிழ் என்னதுன்னா அனுபவ தமிழ். இவருக்கு வந்து சூளை இறைவன் தந்தர்லினார் இல்லையா, அதை நீக்கிறதுக்காக சைவ சமயம் சிவன் கடவுளை வணங்கி முதலில் பாடிய பாடல் என்னதுன்னா கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லி நல்ல பாடல் பாடுறாரு. இறைவனை சிவனை குறித்து பாடுறாரு. கூற்றாயினவாறு என்ன தொடங்கும் பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், அப்பர். முக்கியம், இது வந்து கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி டிஆர்பில கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரிங்களா. கேட்ட கொஸ்டினும் நிறைய கேட்டிருக்காங்க. அதான் 50% சொன்னேன் இல்லையா, கேட்ட கொஸ்டின்ல இருந்து 50% கேட்டுட்டு தான் இருக்காங்க. 50% கொஞ்சம் டீப்பா போறாங்க. சரிங்களா. கேட்டாச்சு இனிமே கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. பதிகத்தை பாடி வணங்கினார் சூளை நோயும் தீர்ந்தது. இந்த பதிகத்தை பாடி இறைவன சிவனை வணங்குறாரு, சூளை நோயும் தீர்ந்தது. அவரது பாமலை கேட்டுதான் இறைவன் நாவுக்கரசர் அப்படிங்கிற திருப்பெயரை வழங்குறாரு. சரிங்களா. திருநாவுக்கரசர் இருக்கிறதா நாவுக்கரசர் அப்படிங்கிற திருப்பெயரை வழங்குறாரு. இவரோட இயற்பெயர் என்னமா சொன்னா மருள் நீக்கியார்னுங்கதான். இவரோட அப்பா அம்மா வச்ச பெயர் மருள் நீக்கியார் தான். இறைவன் வைத்த பெயர் தான் திருநாவுக்கரசர். சமணர்கள் தம் சமயத்தை சார்ந்திருந்த மகேந்திரர், ஏன்னா இவர் வந்து சைவ சமயம் சார்ந்துட்டாரு இல்லையா, சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன், அப்ப மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சியில அவர் மூலமாக நாவுக்கரசருக்கு பல துன்பங்களை இழைக்கிறாங்க. ஏன்னா சமண சமயம் வந்து சேரட்டும், சைவ சமயத்துக்கு போயிட்டாரே மாறி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பல துன்பங்களை இவர்களை இணைக்கிறாங்க. என்னென்னு பாருங்க. நஞ்சு ஊட்டுறாங்க. நஞ்சுன்னா அது விஷம். யானையின் காலால் இடர்லுடன் யானையின் காலால் மிதிக்கிறதுக்கு கொண்டு போய் அவரை கட்டி போடுறாங்க. சுண்ணாம்பு கால்வாயில் நீச்சரையில இடுறாங்க. சுண்ணாம்பு தொட்டியில கொண்டு போய் போட்டுறாங்க. கல்லீர் கட்டி கடலில் தூக்கி போட்டுறாங்க. அவரை வந்து கல்லில கட்டி கடல்ல தூக்கி போட்டுறாங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் செய்யறாங்க அவரை. ஆனா இது எதாலையுமே அவரை என்ன செய்ய முடியல, கொல்ல முடியல. எதுலையுமே துன்புறாம கடவுளை பாடல் பாடி பாடி பதிகங்களை பாடி பாடி சிவனை நினைத்து எல்லாமே துன்புறாமல் உயிரோட வந்துருவாரு. அதுக்கப்புறம் அரசனே மகேந்திரவர்ம பல்லவனே என்ன செஞ்சாரு, அவரோட பிள்ளைக்கு வருந்தி அவரை வணங்கி திருநாவுக்கரசர் வணங்கி அவரும் சைவ சமயம் சேர்ந்துடுறாரு. சரிங்களா. அதுல வந்து கூன்பாண்டியன் திருஞான சம்பந்தர்ல, இங்க வந்து மகேந்திரவர்ம பல்லவன். இறுதியாக திருப்புகலூர்ல தங்கிதான் பல தொண்டுகள் செய்யறாரு. அதே போல பாரு, சித்திரை திங்கள் சித்திர மாதம் சதய நாளில் 81 அந்த வயதுல நிறைவாழ்வு வாழ்ந்து இறைவனது திருவடியில மறையறாரு. திருவடி நிலை அடைந்து மறையறாரு.
இவரது 4ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை சொன்னல, இது மூன்றுமே ரொம்ப முக்கியமா. நான் திருநாவுக்கரசர் பாடிய 4ஆம் திருமுறையின் வேறு பெயர் என்ன? 4ஆம் திருமுறையின் பெயர் என்ன அப்படி கொடுத்து 4ஆம் திருமுறைக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க? திருநேரிசை. 5ஆம் திருமுறைக்கு திருக்குறுந்தொகை. 6ஆம் திருமுறைக்கு திருத்தாண்டகம். இது முக்கியமான கொஸ்டின். திருநாவுக்கரசர் 4, 5, 6ஆம் திருமுறைகளை பாடியிருக்காரு. அவரோட 4ஆம் திருமுறையின் பெயர் என்ன? திருநேரிசை. 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். இவர் பாடிய 370 பதிகங்கள்ல 312 பதிகங்கள் மட்டும்தான் கிடைக்குது. முன்னையே பார்த்தோம், 3066 பாடல்கள் ஏற்கனவே பார்த்தோம். இத சொல்றது எந்த புராணம்னா திருமுறை கண்ட புராணம் சொல்லுது. 370 பதிகங்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமுறை கண்ட புராணம் அதுல கூறியிருக்காங்க. சிறப்பு பெயர்கள். இவரோட நாவன்மை, சிவனை நினைச்சு பாடுறாரு இல்லையா, நாவன்மையின் காரணமாக இறைவன் கொடுத்த பெயர் தான் நாவுக்கரசர். வாக்குக்கு ஈசர், வாக்குக்கு வாக்கு, அவர் சொன்னாருன்னா அதுல மாற மாட்டார் என்னும் பொருள்ல வாகீசர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தாண்டகம்ங்கிற பாடல் வகையை பாடினதுனால தாண்டக வேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறாரு. தாண்டகம்னா என்ன சொன்னோமா ஏற்கனவே, தாளமில்லாத செய்யுள் வகைதான் தாண்டகம். சரிங்களா? அதனால தாண்டக வேந்தர், இந்த தாண்டக வேந்தர் கேட்டிருக்காங்க. தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசின் வேறு பெயர்கள்னு போட்டு கீழே ஒரு பெயரை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சம்பந்தரோட பெயர்கள் கொடுத்துருவாங்க. நாம வாகீசர், தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேறு பெயர்கள் வேற, இயற்பெயர் வேற. திருநாவுக்கரசின் இயற்பெயர்னா நீங்க என்ன எழுதணும்? மருள் நீக்கியா. வேறு பெயர்கள்னா தாண்டகவேந்தர், வாகீசர், நாவுக்கரசர் இதெல்லாம் வந்துடும். இதுலயே நமக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல படிச்சுக்கோங்க. அதே போல தாண்டக சதுரர் என்றும், தந்தையாருக்கு சமமாக ஞான சம்பந்தர் அப்பர் என்றும் அப்பர்னு அழைக்கப்படுறாரு. சமண சமயம் சார்ந்த போது தர்மசேனர் என்றும் அழைக்கப்படுறாரு. சரிங்களா? சூளை நோய் தந்து இவரை ஆட்கொண்டமையால் ஆளுடைய அரசு அப்படின்னு அழைக்கிறாங்க. உளவார பணி செஞ்சதுனால உளவார பணி மேற்கொண்டதால் உளவார படையாளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. என்னது? உளவார படையாளி. வேறு பெயர்கள் பாருங்க, ஆளுடைய அரசு, உளவார படையாளி. தர்மசேனர், அப்பர், தாண்டகவேந்தர், வாகீசர் இதெல்லாம் அவருடைய வேறு பெயர்கள். பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் அவருடைய வேறு பெயர்கள். இயற்பெயர்னா மருள் நீக்கியர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னென்ன காரணத்துக்காக சொன்னதுன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, நாவின் மன்னர், சொல்லரசர், சொல்வேந்தர் இந்த மாதிரிலாம் அழைக்கப்படுறாரு. சைவ சமய குறவர்ல இவரும் ஒருவர். ஏன்னா சைவ சமய குறவர்கள் நார்மல் பார்த்தோம்ல, இவரும் ஒருத்தர். இவரோட பாடல் சிறப்புகள் பாருங்க. சூளை நோயோடு வந்த நாவுக்கரசரை தமக்கையார் திருவதிகை, திலகவதியார் திருவதிகை தலத்துக்கு அழைத்து சென்ற போது பாடிய பாட்டு தான் இது. இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்கம்மா, முக்கியம். சரிங்களா? பாடல் வரிகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பாடல் வரிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, குச்சாயினவாறு விளக்ககலி கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீராட்டனத்துறை அம்மானே. சரிங்களா? எங்க இருக்கிற சூளை நோயை தந்தருளியதோ கடவுளை நினைச்சு குற்றாயம் விளக்ககளிர், என் நோயை விளக்குங்க. கொடுமை பல நான் செய்த நான் எனக்கு தெரியும். அவர் சைவ சமயத்தை எடுத்துதானே சமண சமயத்தை பத்தி பேசுவாரு. சமண சமயத்துல இருந்த போது எனக்கு தெரியும், நான் செஞ்சேன். இதுக்கு மேல இரவும் பகலும் பிரியாது உங்களை நான் வணங்குறேன். என்னோட வயிற்று புண் அகம்னா இது வயிற்று வலியை போற்றி தீர்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு வீராட்டனத்துறை அம்மானே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வணங்குறாரு. இதுல எப்படின்னா, குற்றாயனவாறு விளக்ககளீர் என்ற பாடல் வரிகளை பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் அவர் பாடிய முதல் பாடல். கேட்டாலும் இதேதான், குற்றாயனவாறு விளக்ககளீர். ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்கு. அடுத்தது, நாவுக்கரசர் மீண்டும் சைவரா போயிட்டாங்க, சைவ சமயத்தை சார்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு சமணர்கள் நிறைய துன்பங்களை கொடுக்குறாரு. அப்ப முதலாம் மகேந்திரன் அடைந்த கோல் கூற மன்னன் சினந்து, மன்னன் அதான் மகேந்திரவர்ம பல்லவனை நோக்கி போய் சொல்றாங்க. அப்ப கோபம் பட்டு
இழுத்து வருமாறு கட்டளையிடுறாரு, போய் அவரை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாடிய பாடல் தான் இது. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், என்னதான் நீங்க பண்ணாலும் நான் அஞ்ச மாட்டேன். நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. பாடல் வரிகள்லாம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்டது திரும்ப கேட்பாங்க. நீங்க என்னதான் செஞ்சாலும் நான் அஞ்ச மாட்டேன், சரிங்களா? நீங்க என்ன பண்ணாலும் நரகத்துல இட்டாலும் நடலை இல்லோம், ஏமாப்போம், நான் எதை ஏமாந்து போக மாட்டேன். பிணியறியோம் பணிவோம் அல்லோம், எது நீங்க செஞ்சாலும் நான் பணிஞ்சு போக மாட்டேன். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு பாடல் வரிகளை பாடுறாரு. அடுத்தது சுண்ணாம்பு கால் வயல் இடும்போது, சரிங்களா? சுண்ணாம்பு கால் வயலிட மன்னன் ஆணை பிறப்பித்த போது அந்த கொடுமையிலும் அப்பையும் இறைவனை நினைச்சு சுண்ணாம்பு கால் வயல இட்ட போது பாடுறாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணினம் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. ஈசனோட இணையடி, அவரோட பாத நிழல் எனக்கு இந்த மாதிரி இன்பத்தை எல்லாம் கொடுக்குது. மாசில் வீணை மாலை மதியம் எப்படி அதெல்லாம் இனிமையா இருக்கோ அந்த மாதிரி அவரோட காலடி நிழலும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்ணாம்பரையில இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுட்டு கூட இறைவனை நினைச்சு பாடுறாரு. அடுத்தது கோயில் தோறும் உழவாரப்படை கொண்டு தொண்டு செய்ததை திருக்கடம்பூர் பதிகம். கோயில்கள்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு சுத்தம் செய்து பண்றத அப்போ பாடுற பாட்டு. நங்கடம்பினை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கண் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த வரிகள் முக்கியம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடியவர் யார் என்ற அடிகளை, சொந்தக்காரர் என்ற அடிகளை பாடியவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர்ல திருநாவுக்கரசர். இதுதான் இவங்க 3 பேர்த்துலயும் நமக்கு நல்லா ஒரு 2-3 முறை படிச்சு அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கோங்க, சரிங்களா? என் கடன் பணி, என்னோட கடை, கோயிலை சுத்தம் செஞ்சு பணி செய்யறது என்னோட கடை அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது காதல் பாடல்களையும் பாடியிருக்காரு திருவாரூர் பதிகத்துல, சரிங்களா? அகத்துறை சார்ந்த காதல் பாடல்களையும் பாடியிருக்காரு. அது பாரு, அது இறைவனை நினைத்துதான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், நாமம்னா என்னது? ஓம் நமச்சிவாய. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டார் நங்கை தலைவன் தானே. முன்னம் அவனுடைய ஞாபகம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால். இந்த வரிகளை கொடுத்துட்டு யாரு? திருநாவுக்கரசர். சிவனனோட பெருமைதான், அவரை பெருமைப்படுத்தி பேசுறாரு. நாம அவரோட நாமத்தை கேட்டும் போது நம்மளையே மறந்து நாம என்ன செஞ்சிடறோம்? அவரை சார்ந்து அவரோட இடத்துல மூழ்கிடுறோம், அந்த மாதிரி சொல்றாரு. அடுத்தது இறைவனோட நடன கோலத்தை, சிவபெருமானோட நடன கோலத்தை அவர் நடனம் ஆடுறத பாக்குற பேரு கிட்டுச்சுன்னா இந்த மனித பிறவியும் வேண்டும் அப்படின்னு சொல்ற. இந்த மனித பிறவி அப்பதான் நமக்கு சிறக்கும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதான் இது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனீர்பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படியே ராகமா பண்ண செம சூப்பரா இருக்கும். சிவனனோட அவரோட புருவத்தையும் அவரோட வாயிற்குமின் சிரிப்பையும் அவரோட ஜடையையும் அவரோட மேனியில் பூசுகின்ற வெந்நீரும் நீரும் அவருடைய பாதமும் இதெல்லாம் நம்ம இந்த நடனம் ஆடும்போது இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மனித பிறவி வேண்டும். நம்ம சொல்லணும்ல, இந்த பிறவியில இதெல்லாம் பாக்குற வாய்ப்பு கிடைச்சா இந்த பிறவி எனக்கு வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. இந்த பாடல் வரிகள் பார்த்துக்கோங்கம்மா. அடுத்தது பாருங்க, இன்னொரு பாட்டு. அவனன்றி ஒரு அணுவும் வசையாது, யாரு? சிவனன்றி என்ற நம்பிக்கை கொண்ட திருநாவுக்கரசர் பாடுறாரு. இந்த பாடல் பாருங்க, நம்ம இதுலயே இருக்கு சினிமா பாடல்ல. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணான்னு வரும்ல, இதெல்லாம் வச்சு அவங்க எல்லாம் எடுத்து போட்டதுதான். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே.
காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஆடுறதுக்கு, ஓடுறதுக்கு, பாடுறதுக்கு, பாக்குறதுக்கு, நடக்க, இது எல்லாத்துக்குமே இறைவனோட துணை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட நாவுக்கரசர் பாடுறாரு. இவங்க ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர்கள்லாம் பாடல்கள்லாம் இதெல்லாம் கொண்டுதான் சினிமா பாடல்கள்லாம் அன்றைய காலத்தெல்லாம் உருவாக்குனாங்க. இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதே போல பாருங்க, இறைபக்தி கொண்டிருந்த நாவுக்கரசர் சாத்திரங்கள் ஜாதியில உயர்வு தாழ்வு அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அதுக்கு சொல்றாங்க. சாத்திரம் பல பேசும் சலக்கற்கால் ஒத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிந்திரேல் மாத்திரைக்குள் அருளுமார் பேரரே. எதுக்கு ஜாதிகள் பேசுறீங்க, கோத்திரம் குலம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? சிவனோட அடிய பணிந்து சேருங்க, எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாத்திரங்கள் ஜாதியை பத்தி பேசுறவங்கள கண்டிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒரு ஞானியாட்டம் பாருங்க. கங்கை ஆடில் ஏன் காவிரி ஆடில் ஏன், கங்கை காவிரி எது இருந்தால் என்ன, கொங்க தண்டு மறி துறையாடில் ஏன், ஓங்கு மாக்கடல் ஓத நீர் ஆடில் ஏன், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. ஈசன் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது எதுவுமே இல்லை. கங்கை காவிரி துறை தண்டுமறி துறை ஓங்கு மாக்கடல் இதெல்லாமே இருந்து என்ன, எங்கும் ஈசன் தான் நிறைந்திருக்கிறாரு. ஈசன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானியாக தெளிவான உணர்ந்து பேசுறாரு. அடுத்தது பாருங்க, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்பும் அல்லோம் மாதவர்க்கே காந்தர் அல்லாராகி அங்கமெல்லாம் குறைந்த அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றலும் புலையரேனும் ஆனது விளங்குது. கங்கைவார் சடை கறந்தாருக்கு அன்பராகில் அவர் கண்டே நாம் வணங்கும் கடவுளாரே. நம்ம சங்கநிதி பதுமநிதினா என்னது? ஆறுகள். எல்லாமே இருந்தும் தரணியோடுனா நம்ம விண்ணோடு வானால தருவரேனும் எல்லாமே நமக்கு கொடுத்தாலும் நாம வணங்கும் கடவுள் தான் நமக்கு முக்கியம். இது எல்லாமே அங்குவார் அவர் செல்வம் மதிப்போ வல்லோம், செல்வம் இது எல்லாமே இறைவனோட காலுக்கு அடியில தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வணங்காதவர்கள் இந்த மாதிரி தொழுநோயராய் வாழ்ந்து விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரிதான் இருப்பாங்க. சரி, நாவுக்கரசர் செய்த அற்புதங்கள். இந்த பாடல் வரிகள்லாம் முக்கியமா படிச்சுக்கோங்க. பாடல் வரிகள்லாம் கொடுத்து நமக்கு என்ன செய்வாங்க பாருங்க. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும், இந்த மாதிரி எல்லா பாடல்லையுமே முதல் 2 வரிகள், ஒண்ணுல கடைசி வரிகள் கூட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட பாடல் வரிகள் தான், உங்களுக்கு தெரியும். எந்தெந்த பாடல் ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் வேரியேஷன் வச்சு படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க, இவரும் அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. திங்களூர்ங்கிற ஊர்ல பாம்பு தீண்டி இறந்தே போயிட்டாரு அப்புதியடிகளோட மகன், சரிங்களா? அந்த மகனை உயிர் பெற செய்தவர் யாருன்னா நம்ம திருநாவுக்கரசர். அவங்க வீட்டுக்கு இது என்ன கதைன்னா, திருநாவுக்கரசர் வீட்டுக்கு சிவன் அடியவராய் சாப்பிட போயிருப்பாரு சிவன். அப்ப அந்த சமயம் அவரு போறதுக்கு முன்னாடி கொல்லப்புறத்துல அவரோட மகனை பாம்பு தீண்டி இறந்தே போயிடுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாரு, சிவனடியார கவனிக்கணும்னு சொல்லிட்டு மகனை அப்படியே போட்டுட்டு இவர் போய் சமைன்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்லி சமைச்சு இவருக்கு சாப்பாடு போட்டு இவரை வழி அனுப்பி வைப்பாரு. அப்ப மகன் எங்கன்னு கேட்கும் போது, சாப்பிட்டு முடிச்சு கடைசியா மகனை கேட்கும் போது சொல்லும் போது, அதுக்கப்புறம் போயிட்டு இறந்த அப்புதியடிகளோட மகனையே உயிர் பெற செய்வார், சரிங்களா? திருவீலி மிளலையில் படிக்காசு பெற்றார். சம்பந்தர் எங்க பெற்றிருப்பாரு? பட்டீஸ்வரத்துல பெற்றிருப்பாரு. இவர் திருவீலி மிளலையில் திருமறை காட்டில் பதிகம் பாடி மூடியிருந்த கோயில் கதவை திறக்க செய்வார். அவரும் மூடியிருந்த கதவை திறக்க செய்வாரு. இவரு திருமறை காட்டுல, சரிங்களா? இது
பெண்ணாகடத்தில் சூலமும் இடபமும் ஆகிய குறிகளை தம் மேனீர் பொறிக்கும்படி இறைவனை வேண்டி அவ்வாறு அக்குறிகள் இடம்பெற்றார். என்னோட மேனியில சூலமும் இடபமும் அப்படிங்கிறது என்னோட மேனீர்ல பொறிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போதே அவர் உடம்புல பொறிச்சிடுறாங்க கடவுளினோட அருளோட. இவரோட நெறி என்னதுன்னா அடிமை நெறி. இவர் நெறி என்னது? அடிமை. இறைவனுக்கு அடிமையா இருந்து தொண்டு செய்வார். இவரோட மார்க்கம் தாச மார்க்கம். அது அடிமை நெறினா மார்க்கத்துல என்ன வரும்னா தாச மார்க்கம். இறைவனை ஆண்டவனாகவும் இவரை அடிமையாகவும் பாவித்து பாடுவாரு. அதுதான் அடிமை நெறி. இவர் மேற்கொண்ட நெறி என்னதுன்னா சரியை. இவர் மேற்கொண்ட நெறி என்னது? சரியை. சரிங்களா? உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிருக்கும். இதுல இருந்து பாருங்க நிறைய வினாக்கள் இருக்கு. இதெல்லாம் நல்லா திரும்ப 1, 2 முறை நல்லா படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல் வரிகள்லாம் நல்லா படிங்க. இதுல இருந்து நிறைய கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு, இனியும் வரும். சரிங்களா? நல்லா படிங்க மாணவர்களே. நன்றி. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.